அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்தி சுருக்கம். விறுவிறுப்பின் உச்சத்தில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்று காலை கோலாகலமாக தொடங்கியது. 1000 காளைகள், 600 வீரர்கள் களத்தில் உள்ளனர். திமிரும் காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு அடக்கி வருகின்றனர். ஐந்து சுற்று முடிவில் 529 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டுள்ளன. இதுவரை 39 பேர் காயமடைந்தனர். 24 காளைகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டன. 17 காளைகளை அடக்கிய அவனியாபுரம் கார்த்திக், 8 காளைகளை அடக்கிய ரஞ்சித் குமார், 7 காளைகளை அடக்கிய தேனி முத்துகிருஷ்ணன் இறுதிச் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். ரொம்ப பெருமையா இருக்கு, மனசு நிறைஞ்சு போச்சு. எப்பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்போடு அங்கே வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோனோ அவர்களுடைய பாதுகாப்பு. ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதிகளில் ஒன்றான மும்பை தாராவியில் ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு தாராவி 90 அடி சாலை சக்தி விநாயகர் கோயிலில் நடந்த பொங்கல் விழாவை நடிகை கஸ்தூரி, சயான் கொழிவாடா, எம்எல்ஏ கேப்டன் தமிழ்ச்செல்வன் தொடங்கி வைத்தனர். ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரே இடத்தில் திரண்டு புதுப்பானையில் பொங்கல் வைத்தனர். தாராவிக்கு இங்கிலீஷ்ல எல்லாருமே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்லம் அப்படின்னு சொல்லி அது ஒரு தவறான ஒரு உருவத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இட் இஸ் நாட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்லம், இட் இஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஒர்க்கிங் லேபர் கம்யூனிட்டி, ஒர்க்கிங் ஃபோர்ஸ். அதிலையும் தமிழர்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள் 3 தலைமுறைக்கு முன்னாடி வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தையும் தியாகத்தையும் அவங்களோட போகட்டும். அவங்களோட வெற்றியையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் நாம வச்சுக்குவோன்னு இன்றைய தலைமுறை இருக்காங்க. எங்க சின்ன குழந்தைங்க பட்டு பாவாடை சொக்கால வந்து தமிழ்ல பொங்கல் வாழ்த்து சொல்லும் போது அப்படியே மனசு நிறைஞ்சு போச்சு. ரொம்ப பெருமையா இருக்கு. தாராவியை பார்த்து தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் கண்டிப்பா பெருமைப்படலாம். தாராவி வந்து தமிழர்களின் ஒரு அடையாளமாக வடநாட்டவருக்கு இருக்குது. இளைஞர்கள், குழந்தைகள் என தாராவி தமிழ் மக்கள் பாரம்பரிய உடையில் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். நாங்க சின்ன பிள்ளையில இங்க கோயில்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளையார் கோயில்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு 51 பானை வச்சு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 2000க்கு மேல அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அது ஒவ்வொரு பிரிவா வச்சு நிறைய வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது இன்னும் குறைஞ்ச மாதிரி இல்ல. அதே மாதிரி சின்ன தமிழ்நாடு மாதிரி இங்க செலிப்ரேட் பண்றோம். நம்ம தமிழ்நாட்டுல கூட ஊர்ல வீட்டு முன்னாடி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இங்க அப்படி இல்லை. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா, அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஊர்ல கூட நம்ம அப்படி செலிப்ரேட் பண்ணுவோமா தெரியல. ஆனா இங்க ஒரு 2 hours 3 hours இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த மூமெண்ட்லாம் நம்மளுக்கு. ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டிய பொங்கல் விழா. புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ள இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆண்களுக்கு உரியடித்தல், புடவை மடித்தல் போட்டிகளும், பெண்களுக்கு கோலப்போட்டியும், சிறுவர்களுக்கு பொங்கல் சாப்பிடும் போட்டியும் நடத்தப்பட்டன. மண்ணின் கலைகளை வளர்ப்போம், பொங்கல் திருநாள் கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் 9 வகையான பாரம்பரிய நடனங்கள் அரங்கேறின. பசிலிக்கா அதிபர் தந்தை பிச்சைமுத்து, உதவி பங்கு தந்தை சின்னப்பன் மற்றும் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். டெல்லியில் கடும் பனிமூட்டம், ரயில் விமான சேவை பாதிப்பு.
வட மாநிலங்களில் நாளுக்கு நாள் குளிர் அதிகரித்து வருகிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் குளிருடன் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. காலை மாலை நேரங்களில் மூடுபனி அதிகரிப்பால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டெல்லியில் மூடுபனியின் தாக்கம் அதிகம் உள்ளது. நேற்று பல்வேறு நகரங்களில் இருந்து டெல்லி நோக்கி புறப்பட்ட விமானங்கள் சரியான நேரத்தில் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்ட விமான சேவை பாதிக்கப்பட்டது. சில விமானங்கள் வேறு நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. இந்நிலையில் இன்றும் 100க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது. 84 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. தொடர்ந்து பல விமானங்களின் வருகை புறப்பாட்டில் பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் டெல்லி விமான நிலையத்தில் பயணியர் காத்திருப்பு நேரம் அதிகரித்துள்ளது. விமான பயணியர் தங்கள் வீடுகளில் இருந்து புறப்படும் முன் விமான சேவை நிறுவனங்களை தொடர்பு கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பனிமூட்டத்தால் ரயில் சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது. அமிர்தசரஸ், கான்பூர், சென்னை, ஹைதராபாத், ஜம்மு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்து டெல்லி செல்லும் 18 ரயில்கள் தாமதமாக செல்கின்றன. இதனால் ரயில் பயணியர் அவதியடைந்துள்ளனர். அதேபோல் டெல்லியில் இருந்து புறப்படும் பல ரயில்களும் தாமதமாக கிளம்பும் சூழல் நிலவுகிறது. பனிமூட்டத்தால் சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் பகல் நேரத்திலும் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி செல்கின்றன. சாலையோர வியாபாரிகள், லாரி டிரைவர்கள் ஆங்காங்கே தீமூட்டி குளிர் காய்கின்றனர். கடும் குளிரால் டெல்லியில் செயல்படும் பள்ளிகளுக்கு கடந்த வாரம் விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஒரு வார விடுமுறைக்கு பின் இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன. மாணவர் ஆசிரியர் நலன் கருதி காலை 9 மணிக்கு முன் எந்த பள்ளியும் திறக்கக்கூடாது. மாலை 5 மணிக்கு மேல் பள்ளிகள் செயல்படக்கூடாது என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கடும் குளிர் மற்றும் மூடு பனியால் டெல்லியில் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. 150வது ஆண்டில் அடிவைக்கும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை. மழை, புயல் குறித்த தகவல்களை முன்கூட்டியே தந்து மக்களை காத்து வரும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை பருவநிலை மாற்றம், அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் ஆய்வு செய்து அரசுக்கு அவ்வப்போது அறிக்கை அளித்து வருகிறது. வானிலை ஆய்வுத்துறையின் தரவுகளால் அதீத மழை, கடும் வறட்சியை முன்கூட்டியே அறிய முடிவதால் அரசு அதற்கேற்ப திட்டங்கள் வகுத்து செயலாற்ற முடிகிறது. மண்டல ஆய்வு மையங்கள் வாயிலாக தினசரி வானிலை அறிக்கைகள் தரப்படுவதால் பொதுமக்கள், மீனவர்கள் புயல் மழை காலங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்க முடிகிறது. அதிநவீன தொழில்நுட்பங்களை கையாளும் இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் செயல்பாடுகளால் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் உயிர், பொருள் சேதங்கள் தவிர்க்கப்படுகின்றன. இத்தனை சிறப்புடைய இந்திய வானிலை ஆய்வுத்துறை 1875ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி இந்திய அரசின் முதல் அறிவியல் துறையாக உருவாக்கப்பட்டது. அதன்பின் ஆங்காங்கே ஆய்வு மையங்கள் நிறுவப்பட்டு நாடு முழுதும் வானிலை குறித்த ஆய்வு விரிவுபடுத்தப்பட்டது. அந்த வகையில் இன்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை 150வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஓராண்டுக்கு நாடு முழுதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. டெல்லி விஞ்ஞான் பவனில் நடக்கும் இன்றைய விழாவில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் சிறப்புரையாற்ற உள்ளனர். வானிலை ஆய்வுத்துறையின் செயல்பாடுகளை மேலும் நவீனப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியிட்ட அண்ணாமலை முதல் ஆடியோவில் இருப்பது என்ன? திமுகவின் ஊழல்களை வெளிக்கொண்டு வரும் டிஎம்கே ஃபைல்ஸின் 3ஆம் பாகம் வெளியிடப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதன் முதல் ஆடியோ கிளிப்பை வெளியிட்டுள்ள அண்ணாமலை, 2G வழக்கு விசாரணையின் போது சிபிஐயின் ரெய்ட் நடத்தும் நேரத்தை திமுக மற்றும் காங்கிரஸ் முடிவு செய்து விசாரணையை நீர்த்து போகச் செய்ததாக கூறியுள்ளார். அந்த ஆடியோ பதிவில் முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலுவும் தமிழக உளவுப் பிரிவு தலைவராக இருந்த ஜாஃபர் சேட்டும் உரையாடியதாக கூறப்படுகிறது. பேசினாங்க சார். ஊட்டியிலிருந்து ஆடிட்டர் வந்துட்டாரான்னு செக்அப் பண்ணிக்கிட்டு அந்த 1 மணி 1:30 தான் வருவாரு. அன்னைக்கே அதை முடிச்சிடலாம், அந்த ஃபிஷர்மேன் இதோட அப்படியே கேமோஃப்ளாஜ் ஆயிட்டோங்கிறாங்க. ஃபிஷர்மேன் கூட அதுக்கு இன்னைக்கே பண்ணிட்டோம்னா ஃபிஷர்மேன் இஷ்யூல அப்படியே அது கேமோஃப்ளாஜ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. சரி 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 எஸ் எஸ் எஸ். அப்போ சொல்லிடலாம், சொல்லிட்டு சொல்லுங்க. அவங்க தயாரா கேட்டு சொல்லுங்க. எங்க சார்? திட்டம் பண்ணிட்டே இருக்கேன், கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டேன். இங்க அவங்க தயாரா இருக்காங்க. நம்ம பீப்புள். ஆமா ஆமா, நம்ம பீப்புள். இப்ப நான் சரத்து அடிச்சு அடிக்கிறேன் சார். அவங்க ஓகேன்னு சொன்னா உடனே கம்யூனிகேட் பண்ணலாம். எஸ் சார். ஓகே. கோயில்களில் பாஜவினர் தூய்மை பணி தேசிய தலைவர் நட்டா துவக்கி வைத்தார். கோயில்களில் பாஜவினர் தூய்மை பணி தேசிய தலைவர் நட்டா துவக்கி வைத்தார்.
அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடக்கிறது. இதை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள கோயில்கள் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளுமாறு பாஜக தலைமை உத்தரவிட்டுள்ளது. இந்த தூய்மை இயக்கத்தை கட்சியின் தேசிய தலைவர் நட்டா புதுடெல்லி கரோல்பாங்கில் உள்ள குரு ரவிதாஸ் கோயிலில் நேற்று துவக்கி வைத்தார். இதேபோல் நாடு முழுவதும் இத்தூய்மை இயக்கத்தில் மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள், அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அயோத்தியிலும், குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் காந்தி நகரிலும் உள்ள கோயில்களில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்டனர். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிசாவின் பாலேஸ்வரில் உள்ள கோயிலில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டார். பிரதமர் மோடி மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் உள்ள காலாராமன் கோயிலில் சமீபத்தில் தூய்மைப் பணி மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.